தாய் கழகத்தில் இணைஞ்சுன்னா அவருக்கு என்ன தாய் கழகம்? திமுக எப்படிங்க உங்களுக்கு தாய் கழகமாகும்? துரோகன்ற வார்த்தையை அவர் பேசலாமா? தன்னை அடையாளப்படுத்தல சசிகலாமாக்கு எதிராக போய் தர்மயுத்தம் உட்காந்தார்ல, யார் துரோகி? ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் ஒரு லாபம், மற்றபடி அவர் கூட இருந்தவங்களுக்கு அவர் ஏதாவது நல்லது செய்தாரா? இப்ப பலவீனமாகிறதுக்கான காரணமா இபிஎஸ் நம்ம எடுத்துக்கலாமா? எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை? 11 எம்எல்ஏக்களை வச்சு இரட்டைலைக்கு எதிராக அன்னைக்கு ஓட்டு போட்டது யாரு? நீங்க ஓபிஎஸ் கூட இருந்தவங்களே ஒன்னா இல்ல, திமுக போய் சேர்றத கூட ஒன்னா முடிவெடுத்து ஒன்னா போய் சேரல. இப்ப அவங்க வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனவங்கள தான் அமைச்சரவையில அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பாக்குறாங்க திமுக. ஒதுக்குனவங்கள அங்க அழகு பாக்குறாங்கன்னா அப்ப அது எவ்வளவு வீக்கா இருக்கிற கம்பெனி தான் அர்த்தம். கட்சி காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்கிற நீங்க அதிகாரம் உங்க கையில இருக்கும்போது என்னெல்லாம் வேலை பண்ணீங்க? இவர் போட்ட நிபந்தனை என்ன? முதல் நிபந்தனை, சசிகலாமா குடும்பத்தை சேர்க்க கூடாது, அவங்களை நீக்கணும். இவர் அடையாளப்படுத்தினவங்களுக்கு எதிராக தானே போட்டாரு. இப்போ அதுல உச்சபட்ச துரோகம் என்ன செய்யறாரு? போய் எங்க போய் நிக்கிறாரு? திமுக கிட்ட, ஸ்டாலின் கிட்ட நிக்கிறாரு. அந்த கையெழுத்து போடுற உரிமை எனக்கு வேணும், நான் கோர்ட்டுக்கு போவேன், கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைப்பேன், திமுக கூட மறைமுக கூட்டணி வச்சிருப்பேன், கலைஞருடைய வசனங்களை தான் மனப்பாடம் பண்ணுவேன் உட்காந்து, இதெல்லாம் ஜெயலலிதா இருக்கும் சொல்லுவாரா? அப்ப எல்லாருமே ஏதோ ஒரு சுயநலத்திற்காக எப்படியெல்லாம் அந்த கட்சியை வளைக்கணும்னு இந்த 3 வருஷமா திட்டம் போட்டிருக்காங்க. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்ப அரசியல் களத்துல அதிகமா பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஓபிஎஸ் திமுகல போய் இணைஞ்சது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது திமுகவுக்கு பலம் நினைக்கிறீங்களா, பலவீனம்னு நினைக்கிறீங்களா? இது திமுகவுக்கு எந்த விதத்திலையும் பலம்னு இருக்காது. ஏன்னா திமுக ஒரு பாரம்பரியமிக்க கட்சி. அதாவது அதிமுகவுக்கு எதிர் நிலைப்பாடில் இருக்கிற கட்சினாலும் அவங்க கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையாக எதிரி கட்சிகளாக இருந்தாலும் கட்டமைப்பு உள்ள கட்சிகள். அதனால் இது போல் ஒருத்தர் 2 பேர் போய் சேர்றதால தான் திமுக பலம் பெறும் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி அதிமுக பலவீனமாகுமானா அதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலேயே அவர் கட்சியை விட்டு நீக்கியாச்சு ஒழுங்கு நடவடிக்கை பிரகாரம். நீக்கிய பிறகு அவர்கிட்ட இருக்கிற ஒரு சில ஓட்டுக்கள் இங்கே வரும்ன்றது கிடையாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் வந்திருக்காது அப்படின்றது தான். அதனால் அவர் போகிறதால எக்ஸ்ட்ரா வாக்குகள் அதிமுகட்டிருந்து போகுமானா கிடையாது. இருக்கிறது எக்ஸிஸ்டிங் அப்படியே இருக்கும். இன்னொரு விஷயம் எடுத்தோம்னா, இது ஓபிஎஸ்க்கு பலமானா ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் ஒரு லாபம். ஏன்னா திமுக வாக்கு வாங்கி ஏதாவது ஒரு இடத்துல அவர் மறுபடியும் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க முடியுமா? அதாவது பொது பதவியை, கட்சி பதவி கிடையாது, பொது பதவியில் அரசு பதவியை எம்எல்ஏ ஆகுறதோ இல்லை அவர் மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்காலத்தில் ஆகுறதோ ஏதோ ஒன்று தக்க வச்சுக்க முடியுமானா அது முடியும். மற்றபடி அவர் கூட இருந்தவங்களுக்கு அவர் ஏதாவது நல்லது செய்தாரா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, இப்ப அதிமுக பலவீனம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா என்னன்னா, இப்ப ஏற்கனவே அதிமுக மேல இருக்கிற விமர்சனமே அதிமுக 4ஆ உடைஞ்சு போயிருக்கு, அதுல யார் தலைவர் அப்படின்னு பல விமர்சனங்கள் இருக்கு. இப்போ ஓபிஎஸ் நான் அதிமுகல இணையறேன்னு ரெடியா தான் இருக்கேன், ஆனா இபிஎஸ் தான் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு, ஒரு சர்வாதிகாரியா நடக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அந்த ஒரு அதிருப்தியில தான் இவர் திமுகல போய் இணைஞ்சதாவே அவரே வெளிப்படையா சொல்லியிருக்கும் பொழுது இப்ப பலவீனமாகிறதுக்கான காரணமா இபிஎஸ் நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடத்துறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இல்லை, ஓபிஎஸ் அரசியலில் வராமல் சினிமா துறையில் போயிருந்தாருன்னா சிவாஜிக்கெல்லாம் முன்னோடியாக இருந்திருப்பார், அப்பேற்பட்ட நடிகராக இருந்திருப்பார். துரோகம் யாரை பற்றி பேசுறது? யார் துரோகம்? முதல்ல இப்போ அவர் திமுகவுக்கு போயிட்டார். அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள், இரட்டை இலை சொந்தங்கள், எம்ஜிஆர் அடையாளப்படுத்தின தொண்டர்கள், ஜெயலலிதா அம்மா வளர்த்தெடுத்த அந்த ரசிகர்கள் என்னைக்கும் திமுகவை ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் அங்கே போயிட்டார், அதோட முடிஞ்சு போச்சு. அவர் இனிமேல் அங்கே கடலில் கரைச்ச ஒரு பெருங்காயம் மாதிரி ஆயிடுவார், அது வேற விஷயம். ஆனால் துரோகன்ற வார்த்தையை அவர் பேசலாமா? அதாவது தன்னை அடையாளப்படுத்தினது யார் கட்சிக்குள்ளே? சசிகலாமா. கடந்த காலங்களில் டிடிவி அந்த 2006 அவர் சாதாரண ஒரு பதவியில் தான் இருந்தார், ஒன்றிய சேர்மன் போஸ்டோ என்னமோ. அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி எல்லாம் டிடிவி தினகரன் தேனி மாவட்டத்திலேருந்து. சரி, அவர் 3 முறை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சாங்க. சசிகலாமா 2016 டிசம்பர் 5ஆம் தேதி இரவு அவரை முதலமைச்சராக உட்கார வைக்கிறாங்க 3வது முறையாக. அப்போ உட்கார்ந்த பிறகு
ஒரு 3 மாசத்துல அவங்ககிட்ட ராஜினாமா கடிதம் கேட்குறாங்க. எதற்காக ராஜினாமா கடிதம் கேட்டாங்க? சசிகலாமா ஓபிஎஸ்ஸை உட்கார வச்சாச்சு, எதற்கு அவரை ராஜினாமா பண்ண சொன்னாங்க? இது வரைக்கும் அவர் வெளியே சொன்னாரா? ஏன் சொல்லல? அதுக்காக தான் தர்ம யுத்தம்லாம் பண்றேன் அப்படின்னு வந்தாரு. இப்போ ராஜினாமா பண்ணார்ல, சரி, நீங்கள் ராஜினாமா பண்ணும்போது எனக்கு விசுவாசி அவங்க தான் கொடுத்தாங்க, நான் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டேன், கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சு. அப்புறம் அடுத்த நாள் தர்ம யுத்தம் உட்கார்றாரு 3ஆம் நாள் 7ஆம் தேதி, 5ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி ராஜினாமா கொடுத்தாச்சு 2017. பிப்ரவரி 7ஆம் தேதி போய் தர்ம யுத்தம் உட்கார்றாரு. குருமூர்த்தி சொன்னார்னு கேட்டு குருமூர்த்தி அவருக்கு பதவியெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. யாரோ ஒரு துக்ளக் குருமூர்த்தி சொன்னார்னு தன்னை அடையாளப்படுத்தல சசிகலாமாக்கு எதிராக போய் தர்ம யுத்தம் உட்கார்ந்தார்ல, யார் துரோகி? இப்போ சொல்லுங்க. அப்போ சசிகலாமா சிறைக்கு போறதுல பல காரணங்கள், அந்த 10 காரணங்கள்ல இவர் கொடுத்த அழுத்தமும் ஒரு காரணமா இருக்குதா இல்லையா? ஒரு பர்செப்ஷன் போய் பண்ணாரா இல்லையா? அதற்கு பிறகு இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. வெளியே வந்து என்ன சொன்னார்? என்னை மிரட்டி ராஜினாமா கடிதம் வாங்கினாங்கன்னு சொன்னார், சொல்லியாச்சு. அதற்கு பிறகு எடப்பாடிக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். சசிகலாமா தான் இவர்கிட்ட ராஜினாமா கடிதம் வாங்கியாச்சு, சசிகலாமாக்கு எதிராக தான் இவர் தர்ம யுத்தம் பண்ணார். பிப்ரவரி 14ஆம் தேதி தீர்ப்பு வந்துருச்சு, சசிகலாமா சிறைக்கு போனோம், 4 வருஷம் சிறை தண்டனை. 18ஆம் தேதி எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்து, சசிகலாமா முன்னிலையில் தான் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்து எடப்பாடியை உட்கார வைக்கிறாங்க. எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை? ஓபிஎஸ்க்கு சசிகலாமா தானே விரோதி. இவர் அவங்களுக்கு துரோகம் பண்ணார், அவர் இவங்களுக்கு துரோகம் பண்ணார், இதுதானே நடந்தது. பிப்ரவரி 18ஆம் தேதி சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா 2வது முறையாக தொடர்ந்து ஜெயிக்க வச்ச அந்த அதிமுக, அந்த இரட்டைலை ஒரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நாற்காலியில் உட்காருங்க, நம்பிக்கை தீர்மானம் ஆரம்பிக்குது. ரைட்டா? இப்போ எடப்பாடி கிட்ட இவருக்கு ஏதாவது துரோகமா? ஒன்றும் கிடையாது. 11 எம்எல்ஏக்களை வச்சு இரட்டைலைக்கு எதிராக திமுக கூட கூட்டணி சேர்ந்து அன்னைக்கு ஓட்டு போட்டது யாரு? இப்போ சொல்லுங்க. இப்போ அந்த இடத்துல எடப்பாடியா ஓபிஎஸ்ஸா? சார், ஆனா அவருடைய அதிருப்தி, நான் பல இடங்கள்ல தியாகம் பண்ணிருக்கேன். இந்த விஷயம் இவர் சசிகலாமா ஜெயிலுக்கு போயாச்சு. இவர் யாரை எதிர்த்து போராடினாரோ அந்த அம்மா சிறைக்கு போயாச்சு. இப்போ கட்சி எடப்பாடின்ற ஒரு தலைமையின் கீழே அந்த கட்சி சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் கேட்குது. அப்போ எதிர்க்கா திமுக கூட சேர்ந்து இவர் எதுக்கு ஓட்டு போட்டாரு? அந்த ரெட்டைகளையை தோக்கிறதுக்கு தானே, அந்த எம்ஜிஆர் கட்சியை தோக்கடிக்கு தானே, அந்த ஜெயலலிதா அம்மா கட்சியை தோக்கடிக்கு தானே. அங்கே சசிகலாமா கட்சி இல்லையே, சசிகலாமா ஜெயிலுக்கு போயாச்சு. அப்போ யார் பண்ணது துரோகம்? எதிர்த்து ஓட்டு போட்ட அன்னைக்கு ஆட்சி கவிழ்ந்திருந்தா முடிஞ்சு போச்சுல அன்னைக்கு. சரி, அதற்கு பிறகு இன்னொரு கட்டம் வரும்போது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைச்சா கிடைக்கும்ன்றதால ஒன்றா சேரணும்னு 2 பேரும் இறங்கி வராங்க. எடப்பாடியும் இறங்கி வர்றார், இவரும் இறங்கி வர்றார். இறங்கி வந்து நீங்கள் முதலமைச்சர், நான் துணை முதலமைச்சர், ரைட்டா? அந்த நேரத்தில் இவர் போட்ட நிபந்தனை என்ன? முதல் நிபந்தனை, கட்சியில நான் இருக்கேன், சசிகலாமா குடும்பத்தை சேர்க்கக்கூடாது, அவங்கள நீக்கணும். முதல் கண்டிஷனே அதுதான். அவங்கள நம்ம உடனே செயற்கை பொதுக்குழு கூட்டி அந்த குடும்பம் இருக்கக்கூடாது, அதை நீக்கணும், முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன் இவர் போட்டது என்னன்னா, ஜெயலலிதாமா சாவில் மர்மம் இருக்குது, அது அந்த குடும்பம் காரணம், சசிகலாமா காரணம்ன்றத மறைமுகமாக சொல்லி இதற்கு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும். 2வது. அதுக்கப்புறம் தான் துணை முதலமைச்சர், அதுக்கப்புறம் தான் கட்சி ஒருங்கிணைப்பாளர். அதெல்லாம் முதல் 2 கண்டிஷன் இவர் போட்டாரு. யாருக்கு எதிராக போட்டாரு? எந்த துரோகத்துக்கு போட்டாரு? இவர் அடையாளப்படுத்தினவங்களுக்கு எதிராக தானே போட்டாரு. அதற்கு பிறகு என்ன செய்கிறாருன்னா, சசிகலாமாவையும் டிடிவியும் நீக்கிறதுல முதல் பச்சை கையெழுத்து போடுறது யாரு? ஒருங்கிணைப்பாளர் யாரு? அதுக்கடுத்து தானே இணை ஒருங்கிணைப்பாளர். அன்றைக்கி ஏன் கையெழுத்து போட்டார்? இவர் தானே போட்டார். அவங்கள நீக்க சொல்லி, அவங்கள போய்ச்சா பொறுப்பு போய்ச்சா பதவி நீக்க சொல்லி முதல்ல இவர் தானே போட்டார் கையெழுத்து. அப்போ வந்து எல்லாம் ஒன்றா இருக்கணும் அந்த எண்ணம் தோணலையா? இவர் அதிகாரத்தில் இருக்கும்போது இவருக்கு தேவையில்லாதவங்க எல்லாரையும் நீக்கினார். இவர்கிட்ட பிரச்சனை வரும்போது இவரை நீக்கும் போது அவங்களெல்லாம் சேர்த்துக்கலாம். எப்பேற்பட்ட நடிப்பு! இபிஎஸ் அவர்களுடைய பங்கு இல்லைன்னு சொல்றீங்களா சார்? இதுல எந்த இடத்துல பங்கு சொல்லுங்க? இது எல்லாம் கண்டிஷனை போட்டு உள்ள வந்ததுல எந்த இடத்துல பங்கு? அதற்கு பிறகு இபிஎஸ் வந்து சசிகலாமாவை சேர்க்க மாட்டேன்னு சொல்றதோ இல்ல மற்றவர்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்றதோ அது அடுத்த கட்டம். இது வந்து ஓபிஎஸ் எடப்பாடி விஷயத்துல நான் சொல்றது, ஓபிஎஸ் துரோகம் பண்ணாரா எடப்பாடிக்கு, எடப்பாடி ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணாரா பார்த்தா இதுல தெளிவா தெரியுதுல யார் துரோகம் பண்ணாருன்னு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம சொல்கிறோம். இதில் பார்க்கும்போது யதார்த்தமாக தெரியுது இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து ஓபிஎஸ் பகை கிடையாது, கட்சி அவர்கிட்ட இருந்துச்சு, 2 தடவை முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மா காட்டினாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால்
கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும்போது என்னெல்லாம் வேலை பண்ணீங்க? அதே மாதிரி 22 தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் நடக்குது 2019 பொதுத் தேர்தலோட. அதில் ஒரு 12 தொகுதி ஜெயிச்சாதான் ஆட்சியை தக்க வைக்க முடியும். அந்த சூழ்நிலையில் எல்லா மாவட்ட செயலாளரும் நீங்கள் கேளுங்க, தன்னுடைய மகன் நாடாளுமன்ற தேர்தல் நிற்கிறாரு, இவரே நிற்கிறாரு. இந்த 2 இடத்தையே தவிர வேற பெரிய அளவில் எங்கேயும் பிரச்சாரத்துக்கு போல இவர். ஏன்னா நான் பிரச்சாரத்துக்கு போய் கட்சியை சக்க வச்சேன்னா எடப்பாடி தான் மீண்டும் முதலமைச்சராக இருக்க போகிறாரு, நான் எதுக்கு பெரிய அளவில் உழைக்கணும்? அந்த நிலைமையில தான் அவர் இருந்தார். இது யதார்த்தமான உண்மை. கட்சிக்குள்ள அவ்வளோ பிரச்சனை வர தான் இவர் ஆதரவாளர்கள்லாம் மாறி அந்த பக்கம் நின்று 2665 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் இவர் தானே முதல் கையெழுத்து போட்டார் ஒருங்கிணைப்பாளரா. 76 பேர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படும் போதும் அவங்க வேட்பாளராக நிற்கும் போது இவர் தானே முதல் கையெழுத்து போட்டார். 85 மாவட்ட செயலாளர்கள் இவர் தானே முதல் கையெழுத்து போட்டார். 75 தலைமை நிலைய செயலாளர்கள் இவர் தானே முதல் கையெழுத்து போட்டார். அதில் ஒரு 20% உங்கள் பின்னாடி நிற்க மாட்டாங்க? சொல்லுங்க. நீங்க மிகப்பெரிய ஆளுமையா இருந்தால் அதுல ஒரு 20%, 120 பேர் உங்க பின்னாடி நின்றுப்பாங்கல்ல, ஏன் நிக்கல? அப்போ நீங்க எல்லா காய் நகர்த்தலும் உங்களுடைய சுயநலத்திற்காக மட்டும்தான் நகர்த்தி இருக்கிறீங்க அப்படின்றது நல்லா தெரியுது. அப்படின்றது தான் இப்போ அதுல உச்சபட்ச துரோகம் என்ன செய்யறாரு? எங்க போய் நிக்கிறாரு? திமுக கிட்ட, ஸ்டாலின் கிட்ட நிக்கிறாரு. இதை ஒரு கட்சியின் தலைவராக இருந்தவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்த யாரா போய் நிற்பாங்களா? 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் போய் நிற்பாங்க. அதிமுக திமுக கூறுவாங்க, திமுக அதிமுக கூறுவாங்க. அதெல்லாம் வந்து சகஜம், நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். மாறி மாறி வருது. அவங்களுக்கு வந்து சொந்த பிரச்சனையும் இருக்கும், தொகுதி பிரச்சனையும் இருக்கும், யாருக்கிட்ட தகராறு இருக்கும், ஒரு நேரம்னு ஒரு. ஆனால் ஒரு கட்சியில் முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மாள் அடையாளம் காட்டப்போது தலைவராக இருந்தவர்கள் இந்த மாதிரி போய் எதிர் முகாமில் நிற்பாரா? வாய்ப்பு இல்லையா? இப்போ டிடிவி என்ன செய்தார்? அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், நீக்கப்பட்டார்கள். அவர் வந்து விரோதம் தான், எடப்பாடி கிட்ட பிரச்சனை தான், கட்சிக்குள்ள பிரச்சனை தான். ஒரு போட்டி கட்சி ஆரம்பிச்சாரு, அந்த கட்சிக்கு மாடு சேவைப்பட்டாரு, களத்தில் நின்றாரு, 3 முறை தேர்தலை சந்திச்சாரு. அவரால் முடிஞ்ச கட்டில் அவர் அம்மா தொண்டர்களை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு அவர் பாடுபட்டார். ஒரு கட்டம் வரும்போது கூட நிற்கிறாங்க. இப்போ திமுக வைகோ கொலைப்பழி சுமத்தி தானே வெளியேற்றப்பட்டாங்க. ஒரு கட்டத்தில் போய் நிற்கிறாருல்ல, தனக்குன்னு ஒரு கட்சி வச்சுட்டு இவர் நான் கட்சியும் வச்சுக்க மாட்டேன், ஆனால் நான் ஓனர், அந்த கையெழுத்து போடுற உரிமை எனக்கு வேணும், நான் கோர்ட்டுக்கு போவேன், கட்சி அலுவலகத்தை அடித்து உடைப்பேன், திமுக கூட மறைமுக கூட்டணி வச்சுருப்பேன், ஐபிஎல் மேட்ச்சில் போய் அவருடைய மருமகன் சபரீசனை போய் பார்ப்பேன், வாக்கிங் போகிற மாதிரி போய் நான் ஸ்டாலின் ஐயாவை பார்ப்பேன், சட்டமன்றத்தில் உட்காந்து நான் வந்து கலைஞருடைய வசனங்களை தான் மனப்பாடம் பண்ணுவேன் உட்காந்து, எனக்கு அதுதான் பிடிக்கும். இதெல்லாம் ஜெயலலிதா அம்மா இருக்கும் சொல்லுவாரா? சொல்லுங்க சார். இதற்கு பின்னாடி எல்லாம் பாஜக கிடையாதுன்னு சொல்றீங்களா சார்? இதுக்கு பின்னாடி மொத்தமும் யார் இருந்துக்கிறா நீங்களே சொல்லுங்க சார். அவர் அதாவது ஓபிஎஸ் கூட இருந்தது யாரு? வலது இடதுன்னு இருந்தது யாரு? வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், இவங்கெல்லாம் இப்போ எங்க? அவங்களே திமுகல போய் இணைஞ்சிட்டாங்களே சார். அப்புறம் பிஜேபி எப்படி குறை சொல்லுவீங்க சார்? ஆரம்பத்துல கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைக்கும் போது போலீஸ் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? சட்டம் ஒழுங்கு யாருக்கிட்ட இருந்துச்சு? அந்த அலுவலகத்தை தொட முடியுமா இன்னொருத்தர் போய்? நீதிமன்றம் 2022 ஜூலை 11 பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு நீங்க போங்கன்னு அவருக்கு அனுமதி கொடுக்குது, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லிட்டோன்னு. இவர் அங்க போகாம வானகரத்துக்கு இவர் நேர கட்சி அலுவலகத்தை அங்க எக்கச்சக்க பேர் பாதுகாப்போடு நிக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள். அந்த இடத்துல இவர் எப்படி போக முடியும்? சமூக விரோதிகளை கூட்டு, ரவுடிகளை கூட்டு யார் பாதுகாப்பு இருந்தால் கொடுக்க முடியும்? சொல்லுங்க. பாதுகாப்போடு போய் தானே இது பண்ண முடியும். இப்போ திருப்பரங்குன்றத்தில் போய் நம்ம கொடி ஏற்றணும் அப்படின் போது, விளக்கு ஏற்றணும் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, உடனே தடுத்து நிறுத்துறீங்கல்ல, அன்றைக்கே தடுத்து நிறுத்தலை. அப்போ யாருடைய இணக்கத்தோட? சரி, இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கில் ஏதாவது கைது பண்ணியிருக்காங்களா அவரை? அப்போது பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம், அவ்வளோதான். பிஜேபியை இதில் வந்து இப்போது பிஜேபியை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. பிஜேபி வந்து இப்போ எந்த கட்சியுமே இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்த முயற்சி பண்ணுதான், அது தவறு கிடையாது. இப்போ பிஜேபி அதிமுக ஒரு கட்டத்தில் கூட்டணி இல்லாத காலத்தை பலவீனப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இப்போ திமுக காங்கிரஸ் என்ன செய்யுது? காங்கிரஸ் 2004 கூட கூட்டணியில் இருக்கிறாங்க, 21 வருஷத்துக்கு மேலே கூட்டணியில் இருக்கிறாங்க. நடுவில் 2014 மட்டும்தான் பிரிஞ்சிருந்தாங்க, மற்றபடி கூட்டணியில் தான் இருந்தாங்க. 2011 63 சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு திமுக. ஏன்னா நட்பு கட்சியை திமுக வளர்க்கும், பிஜேபி தான் அழிக்கும். கரெக்டா? இப்போ திமுக எப்படி காங்கிரஸ் எந்த அளவுக்கு வளர்த்துக்குது பாருங்க. 63 சீட்டு கொடுத்தாங்க.
அடுத்த தேர்தலில் கூடவே இருக்கிறாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் 41 சீட்டு குறைச்சிட்டாங்க. அதற்கு அடுத்தது திருப்பி 2021, அப்போ கலைஞர் மறைஞ்சிட்டாரு, ஸ்டாலின் முதல் முறையாக முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறாரு. அப்போது காங்கிரஸுக்கு கூட கொடுத்துருக்கணும்ல, 41 25 ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் பலவீனம் ஆகினாங்க அப்படின்றத திமுக உணர்ந்ததுனால குறைச்சு கொடுத்ததா. திமுக உணர்ந்ததுனால ஆனா பிஜேபி வந்து மற்றவங்களை உணர மாட்டாங்க. பிஜேபி மற்ற கட்சினா அவங்க பலவீனப்படுத்துவாங்க. ஆனா திமுக வந்து உணர்றாங்க அவங்க பலவீனம் ஆயிட்டாங்கன்னு. இது என்ன கதை? இது மைனாரிட்டி ஆட்சியா இருக்கும்போது கூட திமுக கொடுக்க மாட்டாங்க. ஆனா இது காங்கிரஸ் கொடுக்க மாட்டாங்க திமுக. ஆனா திமுக சீட்டை குறைச்சிட்டே வந்தாங்கன்னா காங்கிரஸ் பலவீனம் ஆயிடுச்சு. அதுக்கு திமுக காரணம் கிடையாது. அப்படியா அர்த்தம்? இதுதான் நம்ம பார்வையே அந்த மாதிரி இருக்குது. திமுக தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல போய் எங்கே போய் சேர்றாங்க எல்லாம் திமுகவில் அவர் கூட இருந்தவங்க. அதுவும் என்னன்னா அந்த தலைவருங்க தான். இன்னைக்கு எடுத்துக்கோங்க, அதிலே நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் கூட இருந்த தர்மர் எங்கே இருக்காரு? அவர் வந்து அந்த ரத்தம், அதாவது நம்ம இரட்டை இலை எம்ஜிஆரின் ரத்தம், அந்த வாரிசின் ரத்தம்ன்றதால் அவர் ஒரிஜினல் கழகத்துக்கு வந்தாச்சு தர்மர். இன்னைக்கு வெள்ளமண்டி நடராஜன் அவரும் கூட இருந்தவர், அவர் வந்துட்டார். குன்னம் ராமச்சந்திரன் அவர் என்ன சொல்கிறாரு? வைத்தியலிங்கத்து கூடவே இருப்பார், ஓபிஎஸ் கூடவே இருக்கிறவர், முன்னாள் எம்எல்ஏ. அவர் என்ன சொன்னார்? ஐயா, நான் வந்து வைத்தியலிங்கத்து கூட திமுகவுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணியாச்சு, இரவோடு முடிவு பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே வயதான அம்மா அந்த நடு வீட்டில் இருந்தாங்க, ஹாலில் இருக்காங்க. ஹாலில் பெரிய ஜெயலலிதா அம்மா படம் இருக்குது. வயதான அம்மா அவர்கிட்ட கேட்குறாங்க, எப்பா நீ திமுகவுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்ட, நான் கேள்விப்பட்டேன். இவ்வளோ நாள் நம்மளை வாழ வச்சாங்களே, இந்த படம் இங்கே இருக்குதுப்பா, நம்ம அம்மாவுடைய படம், இதை எப்படி தூக்கி வெளியே போட்டுருவியா? என்ன அரசியல் பண்ணுறேன்னு கேட்டாங்க. அவங்க பொண்ணு வந்துச்சு. அவங்க பொண்ணு வந்து, அப்பா இது அசிங்கமாக இருக்குதுப்பா, வெளியே தலை காட்ட முடியலப்பா, இது நமக்கு தேவையாப்பான்னுச்சான். அப்போ அவர் அழுதுன்னு சொல்கிறாரு, வைத்தியலிங்கத்துக்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் வர முடியாதுப்பா. ஏன்னா அந்த கட்சியோட அர்த்தம் அவ்வளோதான். ஒரு முரண்பாடு இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா தனியாக களம் காணணும், இல்லைன்னா அந்த கட்சியில் சேரணும், அப்படின்னு தான் இருக்க முடியாது. எதிரி முகாமில் போய் நான் என்ன அடைக்கலம் பண்ணிக்குவேன்னா அதை ஏற்றுக்குவாங்களா? சார் அவரும் என்ன பண்ணுவார் சார்? ஏன்னா தொடர்ந்து விட்டுருங்க, நான் வந்து இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாகவும் கேட்கிறாரு. நடுவில் அமித்ஷா கிட்டலாம் கும்பிடு போட்டேன் அப்படின்றத அவரே பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இதுக்கு அடுத்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு முடிவுக்காக திமுகவில் இணைஞ்சதா நம்ம எடுத்துக்கலாமா? அதுக்கு திமுகவில் இணையது தான் முடிவா? அப்போ தாவேக்காவில் இணையணும் இல்லை. அப்போ எம்ஜிஆர் ஐயா என்ன செய்தார்? இப்போ காங்கிரஸில் போய் இணைஞ்சிட்டாரா? திமுகலேருந்து வெளியேற்றப்பட்டார்ல, என்ன செய்தார்? இப்போ வைகோ என்ன செய்தார்? ஒரு கட்சியோட தலைவர், நீங்கள் வசிக்கிற தலைவர், நீங்கள் செல்வாக்குள்ள தலைவர்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வேற. எதிர் முகாமில் போய் அடைக்கலம் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு செந்தில் பாலாஜி, நீங்களும் ஒரு சேகர் பாபு, நீங்களும் ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன், நீங்களும் ஒரு ஏவா வேலு, நீங்களும் ஒரு ரகுபதி, நீங்களும் ஒரு ரகுபதி, இப்படி தானே சொல்ல முடியும்? வேற என்ன சொல்ல முடியும்? நீங்களும் ஒரு கேகேஎஸ் சார், கரெக்டா? அப்படி தானே வரும். அப்போது நீங்கள் தலைவர் கதை கிடையாது. இன்னொன்று, திமுக இப்போ அவர் சேர்ந்துருக்காரு, யதார்த்தமாக விட்டுருங்க, தளபதின்றாரு. சரி, திமுக எதுக்கு சேர்ந்தாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். எம்ஜிஆர் நேர்மையான ஆட்சி நடத்தினார், அதை ஏற்றுக்கிறாரா? ஓபிஎஸ் ஏற்றுக்கிறாரு. ஜெயலலிதா அம்மா நேர்மையான நல்ல ஆட்சி கொடுத்தாங்க, மக்களுக்கு தேவையான ஆட்சி கொடுத்தாங்க. அதில் நானும் ஒரு நேரம் முதலமைச்சராக இருந்தேன். அதனால் தூய்மையான ஆட்சி ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க, ரைட்டா? கொடுத்தாங்க. அடுத்து எடப்பாடியார் ஆட்சியும் தூய்மையான ஆட்சி. ஏன்னா நான் அதில் துணை முதலமைச்சராக இருந்தேன், கரெக்டா? சொல்லணும்னு சொல்றீங்க, அது உண்மை தானே? இப்போ அது ஊழல் ஆட்சின்னு நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்தீங்களே, இப்போ அவர் சொல்றது உண்மை தானே? அதை ஏற்றுக்கிட்டு தானே இருக்காரு. அதை ஏற்றுக்கிட்டு தானே அந்த கட்சியில் என்ன சேர்த்துக்கோங்க. நேற்று வரைக்கும் சொன்னார்னா நல்ல கட்சின்னு இருக்காதுன்னு சொன்னார் அதிமுக. இதில் நான் இவ்வளோ ஆட்சியிலையும் நான் இருந்திருக்கிறேன். நல்ல கட்சி, நேர்மையான கட்சி அதிமுக, உத்தமமான கட்சி. என்ன பழி வாங்கிட்டாங்க, என்ன வெளியேற்றாங்க. மற்றபடி கட்சி கெட்ட கட்சி கிடையாது, கரெக்டா? எடப்பாடின்னு ஒருத்தர் என்னை வந்து வெளியேற்றிட்டாரு, இதுதான் சொல்கிறாரு. கட்சி நல்ல கட்சி. அப்போ வேற வழி இல்லாமல் நீங்கள் எங்கே சேர்ந்துருக்கீங்க? திமுகவில். திமுக நல்ல கட்சின்றதுக்காக சேரல, அது நல்ல தலைவருக்காக சேரல. இந்த நல்ல கட்சியில் என்ன வெளியேற்றிட்டாங்க, அதுக்காக நான் இங்கே வந்து சேர்ந்துருக்கிறேன். அதுதானே அர்த்தம்? சொல்லுங்க, அர்த்தம் என்னது? அதுதானே அர்த்தம். அப்போ இப்போ இவரு சேர்ந்தது சுயநலம், இவருக்கு லாபம் இருக்கலாம். பாரம்பரியம் மிக்க திமுக கட்சி இந்த மாதிரி சேர்க்கலாமா? தாய் கழகம்னு சொல்றாங்களே சார்.
அவருக்கு எப்படி அது தாய் கழகமாகும்? அவரு வந்து சேர்ந்த உடனே நான் தாய் கழகத்துல வந்து ஏங்க 1973ல அவரு 73க்கு பிறகுதான் கட்சியிலே அரசியலே வராரு. அவர் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. 73ல தான் 72ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 73ல அதிமுக சேர்றாரு. திமுக அவருக்கு என்ன சம்பந்தம்? எப்படி தாய் கழகமாகும் சொல்லுங்க? அவருக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? திமுகக்கு அவருக்கு எப்படி தாய் கழகம்? அவருக்கு தாய் கழகம், தந்தை கழகம், மூல கழகம், எல்லா கழகமும் அதிமுக தான். அவருக்கு தாய் கழகம் கிடையாது. அவர் சொல்லலாம் எனக்கு வேற வழி இல்லை நான் போனேன்னு சொன்னா பரவாயில்ல. தாய் கழகத்தில் இணைஞ்சுன்னா அவருக்கு என்ன தாய் கழகம்? இப்போ வைகோ போய் இணைகிறாருன்னா அவரு தாய் கழகம்னு சொல்லலாம். இப்போ நீங்க டிடிவி போய் இணைகிறாருன்னா அவரு தாய் கழகம்னு சொல்லலாம். அதிமுக இணைந்தார்னா திமுக எப்படிங்க உங்களுக்கு தாய் கழகமாகும்? என்னுடைய தலைவருக்கு தாய் கழகம், எம்ஜிஆருக்கு தாய் கழகம் அப்படின்னு சொன்னார்னா எம்ஜிஆருக்கு தாய் கழகம் எது? அதுதான் வரலாறு தெரியணும் இவங்களுக்கெல்லாம். எம்ஜிஆருக்கு தாய் கழகம் காங்கிரஸ். அப்போ இவர் காங்கிரஸில் தான் போய் இணையணும். இவருடைய தலைவரோட தாய் கழகம்னா எம்ஜிஆர் முதல்ல காங்கிரஸில் தான் இருந்தார், சிவாஜி திமுகவில் இருந்தார், அப்புறம் தான் மாறி வந்தாங்க. புரியுதா? அதனால் இவர் வந்து அந்த தாய் கழகம்ன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏதோ பேசணுன்றதுக்காக அவர் பேசிடுறாரு. அவருக்கு வரலாறு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கே தெரியல, அவ்வளோதான். அதனால் அந்த தாய் கழகம்லாம் கிடையாது. இவர் போய் சேர்ந்துட்டார், இவரோட சுயநலத்துக்காக சேர்ந்துட்டார். இப்போது அங்கேயே எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா? இப்போ அங்கே தங்கத்தமிழ் செல்வன் இவருக்கு முன்னாடி போய் சேர்ந்து அங்கே விசுவாசியாக இருக்கார். இப்போ அவர் வெளியே வந்து பரவாயில்ல சிரிச்ச முகத்தோடு இருப்பார். ஆனால் அவருக்கே அங்கே சிக்கல். ஆண்டிப்பட்டி தொகுதி திமுக எம்எல்ஏ மகாராஜன் அவரே தங்கத்தமிழ் செல்வன் ஏற்றுக்க மாட்டார். நாங்கள் கஷ்டப்பட்டு ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக திமுக வளர்க்குறதுக்கு ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி நாங்கள் 1972லேருந்து பெரிய போராட்டம். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட போராட்டம், எமர்ஜென்சியில் போராட்டம், அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட போராட்டம், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா கூட போராட்டம், எல்லா போராட்டையும் சந்தித்து நாங்கள் எங்கள் 3 தலைமுறை தியாகம் பண்ணி இன்னைக்கு திமுகவில் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து பதவியை அறுவடை செய்ய வந்துடுவீங்களா லைனா? ஏற்கனவே 35 அமைச்சர்ல 8 அமைச்சர்கள் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க. அப்போ திமுகவில் அவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த உறுப்பினர்களுக்கு. 3ல் 1 பங்கு அதிமுகலேருந்து வந்தவங்க அங்கே அமைச்சராக இருக்காங்க. அப்போ காலகாலமாக அங்கே உழைச்சவனுக்கு என்ன பேர்? ஏதோ 1-2 அங்கேருந்து இங்கே வருவாங்க, இங்கேருந்து வருவாங்க. ஒட்டுமொத்தமாக லீஸுக்கு எடுத்த மாதிரி அவங்க போயிட்டாங்கன்னா அறிவாலயன்ற பேரை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா இது என்னடா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிமுக தான், முன்னாள் அதிமுக. அப்போ எப்படி இருக்கும்? அவங்க தானே இங்க இருந்து அங்க போகிறாங்க. போனாலும் சேர்க்கறதுக்கு சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு தானே சேர்க்கணும். யாரை எப்போ எதுக்கு சேர்க்கணுன்றது இல்லை. 10ஓட 1 11 வச்சுருந்தா வேற விஷயம். புரியுதா? இப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன தெரியுது? அதிமுகவில் வந்து பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க போல். பேசிக் ட்ரைனிங் கொடுத்து அடுத்த அட்வான்ஸ் ட்ரைனிங் போகும்போது இவங்கெல்லாம் குவாலிஃபைடு இல்லை, தகுதி இல்லாதவங்க, சோம்பேறிங்க, இல்லை உள்ளுக்குள்ளே சில குழிப்பறிக்கிறாங்க அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறவங்கள நீங்கள் உங்கள் பிரைமரி ஃபேக்டராக திமுகவில் ஏற்றுக்கிறாங்கன்னா திமுக எவ்வளோ பலவீனமாக இருக்குது? அப்போது சரி, பலவீனமா இருக்கு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் சார்? இப்ப அவங்க வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனவங்கள தான் அமைச்சரவையில அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பாக்குறாங்க திமுக. அப்போ அதுதான் இங்க ஒதுக்குனவங்கள அங்க அழகு பாக்குறாங்கன்னா அப்ப அது எவ்வளவு வீக்கா இருக்கிற கம்பெனின்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி தானே ஆயிரும். இப்ப ஆட்சியில அவங்க தானே சார் இருக்காங்க. ஆட்சியில இருக்கிறது வேற விஷயமா? ஆட்சியில இருக்கிறாங்கன்னா கூட்டணி என்ன? கூட்டணி கட்சியும் இருக்குது இல்ல. பிரைமரி ஃபேக்டர் இது வரைக்கும் தனியா நின்று ஆட்சி அமைச்சிருக்காங்களா? இல்ல. இப்போ அதிமுக இரட்டை இலையில் 40 தொகுதி பாண்டிச்சேரி சேர்த்து நாடாளுமன்ற தேர்தலில் 2014 நின்று ஆட்சியை பிடிச்சாங்களா? அடுத்து 2016 எடுத்துக்கோங்க, 234 தொகுதியிலும் இரட்டை இலையில் நின்று ஆட்சியை பிடிச்சிருக்காங்களா? ஒரு காலத்தில் காங்கிரஸுக்கு பிறகு எல்லா தொகுதியிலையும் தன்னுடைய சொந்த சின்னத்தில் நின்ற ஒரே கட்சி அதிமுக தான், வேற நின்றதே கிடையாது சார். ஆனா இப்ப அது ஒரு பலவீனமா இருக்குன்னு ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பலவீனமா இருக்கு அதுதான் சொல்றேன். இப்ப பாருங்க, இன்னைக்கு எந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு வளர்ச்சியோட நிற்கும்னா, எல்லா கிளியரன்ஸும் ஆயிடுச்சா, எல்லா கலைகளும் நீக்கப்பட்டதா, எல்லா புல்லோரிவுகளும் அங்கங்க போய் சேர்ந்துட்டாங்களா, ஏதோ ஒரு பக்கம் போய் சேர்ந்துட்டாங்களா? இன்னைக்கு நல்லா தெரியுதா? ஒன்னா இருக்கணும், ஒற்றுமையா இருந்தால் தான் வளர்ச்சி அப்படின்னு சொன்ன ஒவ்வொருத்தரும் எங்கேயாவது ஒன்னா இருக்கிறாங்களா? இன்னைக்கு சொல்லுங்கள். இப்போ சசிகலாமா இருக்கிறாங்க, இல்லை டிடிவி இருக்கிறாரு. இப்போ ஒன்றா இருக்கலாம்னு நினச்ச ஓபிஎஸ் டிடிவி கட்சியில் போய் சேர்ந்துருக்கலாம்ல, இல்லை போய் சசிகலாமாவை போய் பாய்ஸ் கார்டில் போய் பார்த்தா அங்கே போய் சேர்ந்துருக்கலாம்ல, இல்லை சசிகலாமா ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு அரவணைச்சு வச்சுருக்கலாம்ல.
இல்லை சசிகலாம்மா டிடிவியை கூப்பிட்டு அரவணைச்சு வச்சிருக்கலாம்ல, அவங்க தானே தலைவராக இருந்தாங்கன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எனக்கு பொதுச் செயலாளர் கொடுத்துருங்க. எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எல்லாரும் மறைமுக டிமாண்ட் தானே. சசிகலாம்மாலேருந்து எல்லாம் என் பிள்ளைங்கள் ஒன்றா இருக்கணும், ஆனால் நான் பொதுச் செயலாளராக இருக்கணும். இந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே வரும், வெளியே வர. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, நான் எந்த நிபந்தனையும் விதிக்கலை, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தேன்னா எனக்கு ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துடணும். இதுன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே நீங்கள் யாருமே வெளியே அனுப்பப்பட்டவங்க யாருமே ஒன்றா இல்லையம்மா, அது சொல்லுங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் கூட இருந்தவங்களே ஒன்றா இல்லைல்ல. திமுகவில் போய் சேர்றதை கூட ஒன்றா முடிவெடுத்து ஒன்றா போய் சேரல. ஐயோ இவரு கூட போனார்னா நம்மளுக்கு சீட்டு கிடைக்காது. மனோஜ் பாண்டியன் தனியாக போய் கேட்டுக்கிறார் தென்காசி, ஐயா எனக்கு சீட்டு கொடுக்குறீங்களா, நான் வந்துடுறேன், ஓபிஎஸ்லாம் விடுங்க நான் வந்துடுறேன். போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கினாரா? அடுத்தது வைத்தியலிங்கம் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கினாரா? அதுக்கப்புறம் ஐயப்பன் போய் கன்ஃபார்ம் பண்ணுறாரா? உசிலம்பட்டி தொகுதி இவரும் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரா? ஆளாளுக்கு தனித்தனியாக போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களா? அப்போது இது என்ன ஒற்றுமை? இதான் ஒற்றுமை. அப்போது வெறும் சுயநலத்திற்காக இருந்திருக்காங்க அப்படின்றது தான். போய் இருக்கட்டும், வேணான்னு சொல்ல என்னமோ, போய் இருக்கட்டும், அங்கே எந்த அளவுக்கு அவங்களால செல்வாக்கு செலுத்த முடியுமோ செலுத்திட்டோம். ஆனால் அதிமுகவுக்கு எந்த பாதகமும் இதெல்லாம் ஏற்படாது. இப்போ எல்லாரும் என்னென்னா எடப்பாடியாரை வாழ்த்துறாங்க. அதிமுகவில் உண்மையான அப்போ இன்னைக்கு கூட எடுத்துக்கோங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தராக வரிசை கட்டி வந்து பசுமை வழிச்சாலையில் போய் அதிமுக தலைவரை போய் பார்க்குறாங்க எடப்பாடியார். அப்பா எங்களுக்கு வந்து திமுக ஒத்து வராது ஐயா, எங்களுக்கு வந்து நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் என்ன யோசித்தோம், பாமர மக்களா அப்பாவிகளாக நாங்கள் என்ன யோசித்தோம், எல்லாம் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசித்தோம். கடைசியில் இவர் இந்த மாதிரி துரோகம் பண்ணார் நம்ம நினைக்கல, அப்போது நாங்கள் வந்துடுறோன்னு எல்லாம் இங்கே வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, இது கிரவுண்ட் லெவல் மக்கள்கிட்ட எப்படி போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ ஓபிஎஸ் திமுகவில் இணைஞ்சதா இருக்கட்டும், இப்போ அடுத்து அதிமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு மக்கள் நினைக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ கீழே வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சு. அதாவது இனிமேல் வந்து அதிமுக பிரச்சனை அப்படின்ற வார்த்தையை யாரும் பேச முடியாது. எல்லாம் அங்கங்கே போய் செட்டில் ஆயிடுச்சு. அவங்க தாவேக்காவுக்கு சில பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் இந்த பக்கம் அவர் பக்கம் ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் இருந்த ஜேசிடி பிரபாகரன் அங்கே போயிட்டாரு, கூப்பா கிருஷ்ணன் அங்கே போயிட்டாரு. ஒரே நாளில் தனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு 86 வயசில் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு டிஃபனை கொடுத்து நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் நான் தாவேக்காவை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டார். யார்? நம்ம பண்ருட்டி ராமச்சந்திரன். இவர் தான் சீஃப் அட்வைசராக இருந்தார் ஓபிஎஸ்க்கு. சீஃப் அட்வைசரே ஓபிஎஸ் பேச்சை கேட்கல, இல்லை ஓபிஎஸ் சீஃப் அட்வைசர் பேச்சை கேட்கல. அப்போ பாருங்கள், அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு சுயநலத்திற்காக எப்படியெல்லாம் அந்த கட்சியை வளைக்கணும்னு இந்த 3 வருஷமாக திட்டம் போட்டிருக்காங்க. இது நல்லா தெரியுதா? இப்போ எடப்பாடி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த கட்சியை காப்பாற்றி வச்சிருக்காங்க. அதிமுகவை அழிக்க ஓபிஎஸ் திட்டம் எந்த அளவுக்கு திட்டம் போட்டிருக்காங்க தனித்தனியா, அவங்க ஒன்றா இல்லையே. இதை சொல்லுங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம். அது அவங்கெல்லாம் ஒன்றா இருந்திருக்கணும்ல. இப்போ எடப்பாடி தான் அவங்களுக்கு எதிர்ப்போம் அப்படின்னா எல்லாரும் ஒன்றா இருந்திருக்கணும்ல. அப்போ என்ன அர்த்தம்? தன்னுடைய பகையாளி இவர் பகையாளி அவர் பகையாளி எல்லாம் மனசில் வச்சுன்னு வெறும் எடப்பாடியாரை மட்டும் சொல்கிறது வெளியே. தன்னை சேர்த்துக்கினான்னா மற்றவங்களாம் வேணான்னு சொல்லிடலாம், அந்த ஐடியா இவங்களுக்கு. அப்படிதான் நம்ம பார்த்துக்கிறோம். அதனால் இதெல்லாம் வந்து நடக்கிறது தான். இதை தாண்டி தான் ஒரு கட்சி நிற்க வேண்டியது. ஏன்னா கடந்த காலத்தில் எம்ஜிஆர் என்ற மிகப்பெரிய ஆளுமை இருக்கும்போது எத்தனையோ பேர் வெளியே போனாங்க அவருக்கு துரோகம் பண்ணிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 96 ஜெயலலிதா அம்மா தோக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய அவரோட நிழலை தவிர மீதி எல்லாம் வெளியே போன மாதிரி தான் போனாங்க. அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. 89 கட்சி அதே மாதிரி தான். நம்ம எம்ஜிஆர் அவர்கள் 87 மறைவுக்கு பிறகு ஜானி அணி ஜே அணி இருந்துச்சு. இதே ஓபிஎஸ் அன்னைக்கு எங்கே இருந்தார்? ஆமாம், வெண்ணிலா மூர்த்தி அவங்களுக்கு தான் சீஃப் எலக்ட்ரல் ஏஜென்ட்டாக அவங்களுக்கு களம் கண்டார். ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக தான் வேலை செய்துட்டு இருந்தார். அப்போது அன்னைக்கு சேவல் சின்னத்தில் இருந்து ஜெயிச்சவர் வந்து ஜெயலலிதா அம்மா விசுவாசியாக இருந்து அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி. இது இவ்வளோ பிரச்சனை வந்த பிறகு தான் அதே வெளியே தெரியும். அது வரைக்கும் அவரும் பெருசாக அதை சொன்னது கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க. அதனால் கால மாற்றங்கள் ஏற்படும் போது கட்சி ஒரு தலைவரை தானே கொண்டு, அதாவது திமுக அதிமுகக்கெல்லாம் வித்தியாசம் இதுதான். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.